அடிப்படை கட்டமைப்பு வசதி, ஒரு பொதுமக்களுடைய மேம்பாடு அதெல்லாம் கிடையாது. அடித்தட்டு மக்கள் இங்கும் அதிகமாக இருக்கிறார்கள். யூ ஒன்ட் பிலீவ் டிடி, ஒரு கல்லுக்குட்டைன்னு ஒரு ஏரியா இருக்கு. ஒரு 200 பேர் 300 பேர் போய் ஒரு ஜங்ஷன்ல நிப்பாங்க. ஒரு லாரி வரும், அங்க ஒரு கான்ட்ராக்டர் இருப்பாரு. எப்பா 50 பேர் வேணும்பா, சோழிங்கநல்லூர்ல இங்க கட்டடத்துல வேலை நடக்குது, யார் யார் வரீங்க அப்படின்னா ஏறுவாங்க. அவங்களுக்கான வேஜஸ் கொடுத்துருவாங்க. ஸோ திரும்ப சாயந்தரம் கொண்டு வந்து அவங்க அதே இடத்துல இறக்கி விட்டுருவாங்க. இப்படியான மக்கள் நான் சொல்றது சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சபர்பில், ஃபார் எக்ஸாம்பிள் வேலுச்சேரியிலிருந்து, தரமணியிலிருந்து, அடையாறுலேருந்து, திருவான்மியூர்லேருந்து எலைட் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் போயிட்டு வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த கல்லுக்குட்டை பகுதியை சேர்ந்தவர்கள். ஸோ இப்படியான தொகுதியில் தொடங்கி நான் சொன்ன அந்த பக்கம் செம்மஞ்சேரி. செம்மஞ்சேரிங்கிறது எப்படி உருவாச்சு? செம்மஞ்சேரிங்கிறது ஒரு குடியிருப்பு பகுதியாக இல்லவே இல்லை. ஓகே, அங்கு அரசாங்கத்துக்கு கணக்கில்லாத நிலங்கள் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணாங்க? அடையாறுல, திருவான்மியூர்ல, வெஸ்ட் மாம்பலத்தில், அசோக் நகரில், கே நகரில் அங்கு வசித்த பூர்வக்குடி மக்களை, உனக்கு இது இடம் கிடையாது, நீ ரோட்டோரத்தில் வசிக்கிற, நீ உனக்கு திடீர்னு வெள்ளம் வந்துருச்சுன்னா மறுபடியும் நான் உனக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ வெள்ளத்தை தடுக்கிறதுக்கு வழிவகை பார்க்கல, கூவத்தை சீரமைக்கல. ஆனால் அங்கே இருந்த மக்களை தூக்கி கொண்டு போய் எங்கே போட்டாங்க? இங்கேருந்து கொண்டு போய் செம்மஞ்சேரியில் போட்டாங்க. அந்த மக்களுக்கு அடிப்படை வேலையே எங்கன்னா அவங்க கே நகரில் ஏதோ ஒரு வீட்டில் சமைப்பாங்க. அந்த அக்கா எங்கேருந்து வருவாங்க? செம்மஞ்சேரியிலேருந்து பஸ் பிடிச்சி வருவாங்க, கண்ணகி நகர்லேருந்து பஸ் பிடிச்சி வருவாங்க. இப்படி மக்களை அகதிகளாக்கி ஒரு அகதிகளினுடைய ஒரு தொகுப்பாக, நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், அகதிகளுடைய தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் சோழிங்கநல்லூர் தொகுதி. ஏன்னா இங்க ஐடியில் வேலை பார்க்குறவனும் அகதி தான். அவனும் ஏதோ ஒரு ஊர்ல இருந்து, ஆந்திரால இருந்து, கர்நாடகால இருந்து, பெங்களூர்ல, எங்கெங்கயோ வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வேலை பார்த்து, ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து, இங்க ஏரியையோ குளத்தையோ ஆக்கிரமிச்சு ஒரு பிளாட் ஹைரைஸ் பில்டிங் கட்டியிருப்பான, அதுல ஒரு வீடை வாங்கிட்டு அவனும் அங்கே ஒரு ரேஷன் கடை வாங்கி, ஒரு ஓட்டர் ஐடியை வாங்கி அவன் வாழ்றான். அவனுக்கும் பெரிய பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் சென்ஸோ அல்லது யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாதோ இல்லை. இந்த தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது எப்படி தெரியுமா? அங்க உள்ள கவுன்சிலர்கள் யாரோ அவங்க தான். கேபி கந்தனா இருக்கட்டும், அரவிந்த் ரமேஷா இருக்கட்டும், இவங்க வெறும் முகங்கள் தான். இந்த முகத்துக்கென்று விழக்கூடிய ஓட்டுகளை தாண்டி யாருக்காக விழக்கூடிய ஓட்டுகள்? அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய கவுன்சிலர், அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய வட்ட செயலாளர், அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய முக்கிய பிரமுகர். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிற்பாரு. அந்த ஊர்ல ஒரு பெரிய இஷ்யூனா போய் நிற்பாரு. அங்க ஒரு கட்டணம் கட்டணும்னா அவர் போயிட்டு அவரை கவனிக்கணும். ஒரு பிளாட் இருக்கு, அந்த பிளாட்ல ஜல்லி செங்கல் இறங்கிடுச்சுன்னா உடனடியே கவுன்சிலர் வந்துருவாரு. என்னப்பா அப்புறம் கட்டட வேலை நடக்குது போல இருக்கு, ஆமாங்க கட்டட வேலை நடக்குது, அப்புறம் அப்ரூவல்லாம் வாங்கிட்டீங்க போல இருக்கு, ஆமா அப்ரூவல்லாம் வாங்கிட்டு, அப்புறம் இன்னும் கவனிக்க வேண்டியதை கவனிக்கல. இது நீ நம்ப மாட்டேன், சோழிங்கநல்லூர் முழுக்க, சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இது போதும். சோழிங்கநல்லூர்ல மட்டும் இல்ல, சென்னைக்குள்ளார நீ எங்க போனீங்கனாலும் போதும், பட் சோழிங்கநல்லூர்ல இது ஒரு படி அதிகம். இப்படி எப்படியெல்லாம் அடிப்படையான ஒரு பேசிக் லைஃப் ஸ்டைல் சார்ந்த விஷயங்களுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய விதத்துல அந்த மக்களை வைத்துக் கொள்ளக்கூடிய அரசியல்வாதிகள் நிரம்பிய ஒரு தொகுதி. அப்படித்தான் நான் இந்த தொகுதியை நான் பர்சனலி, இஃப் யூ ஆஸ்க் மீ, திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட் அபவுட் சோழிங்கநல்லூர், மிகவும் மூச்சு திணறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதி.